ஜனநாயகன் படம் வந்து கடைசி படம் என்று அறிவித்தாலும் கூட ஆமாம், இன்று வரை அவர் தான் அதிக சம்பளமாக நடிகர், கண்டிப்பாக முக்கியமான நடிகர் அவர் தான் இருக்கிறார். அன்னைக்கு வரல வருமானத்தில் வந்து அவருக்கு வந்து 1.5 கோடி ரூபா வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயமே இல்லை. இந்த 10 வருஷம் இல்லாமல் அந்த வழக்கு இப்போ ஏன் வெளியில் வருது? இது ஆக்சுவலாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதில் வந்து மத்திய அரசாங்கமோ பாஜகவோ எதுவும் செய்யலைன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் மக்கள்கிட்ட என்ன பேச போனோம் அப்படின்னா, அவருக்கு எதிராக இந்த அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் செயல்படுத்தும். திமுக தீய சக்தி அப்படின்னு அவர் வந்து விரல் நீட்டி சொன்னார். அது ஒரு பெரிய ஒரு ஸ்லோகனாகவே அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தீய சக்தின்னு சொல்ல முடியும்? அதிமுக திமுக ரெண்டும் மாறி மாறி குறைகள் நிறைய இருக்குது, இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு மூன்றாவதாக ஒரு அணியையோ ஒரு நபரையோ தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே இவர் இல்லை அப்படின்றது தெரிய வரும். 2015 நடந்த விஷயங்கள் அப்பப்போ வந்து இந்த விஷயம் வந்து வெளியில் வந்தாலும் கூட இப்போ முழுமையாக வந்து இந்த தீர்ப்பை படிக்கிற பொழுது அவரை பின்பற்றவங்க என்ன நினைப்பாங்க? அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தலைவராகிறீங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அளவுக்கு நீங்கள் வந்து போட்டியிடணும்னு நினைக்கணும் சொல்லும்போது கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கணும். அது ஒரு மிஸ்டர் கிளீன் நீங்கள் வந்து அதை காமிச்சிருக்கணும், ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அவர்கிட்ட இருக்கிற மாஸ் வந்து உண்மை. இந்த 2 கட்சிகளுமே அவரை உற்று கவனிக்கிறார்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பட் இந்த மாஸ் எல்லாமே ஓட்டுகளாக மாறுமா அப்படின்றதான் நமக்கு ஒரு கேள்வி புரியும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் விறுவிறுப்பான கேள்விகளுக்கு வித்தியாசமாக பதிலளிக்க இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலரும் அரசியல் விமர்சகருமான முருகன் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், ஃபைன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? தாவேக தலை விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அரசியல் ரீதியாக பல்வேறு விதமான சவால்கள் நிறைந்து இருந்த சூழலில் மேலும் ஒரு வழக்கு சம்பந்தமாக அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. 15 கோடி ரூபா புலிப்படத்துக்கு வந்த வருமானத்தை மறைத்ததற்காக 1.50 லட்சம், அதாவது 1.5 கோடி ரூபா அபராதம் வந்து செலுத்தியிருந்தாங்க. அதை எதிர்த்து அவர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருந்தார். அவரோட வாதத்தை ஏற்க மறுத்த உயர்நீதிமன்றம் அந்த மனு மீது முழுக்க முழுக்க தள்ளுபடி செய்து உடனடியாக நீங்கள் வந்து அபராதத்தை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. விஜய்க்கு விதிக்கப்பட்ட இந்த தீர்ப்பு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பின்னடைவு ஏற்படுத்துமா? விஜய் அவர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, கத்தி முனையில் நடக்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ ஏன் அப்படின்னா, தொடர்ந்து அவருக்கு வந்து பிரச்சனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு பார்க்குறோம். பொதுவாக அரசியல் கட்சி ஆரம்பித்தாலே நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெரிய அளவில் வெளியே வந்து வெளிப்படுத்தும் அப்படின்றதுலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறோம். குறிப்பாக கரூர் சம்பவம். ஸோ கரூர் சம்பவத்தில் இருந்து இன்னும் வெளியில் வரல அவர். ஆக்சுவலாக இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போயிட்டு இப்போ வந்து இருக்கிறாரு. இன்னும் அவருடைய குற்றப்பத்திரிகையெல்லாம் தாக்கல் அதெல்லாம் கடந்து தானே வந்து பல நிகழ்ச்சி கலந்துருக்காரு. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல விதமான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. இப்போ அடுத்த அவருக்கு ஒரு பின்னடைவு. இது பின்னடைவு அப்படின்னா, இப்போ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வெகுஜன மக்கள் பார்க்கக்கூடிய விஷயன்றது ஒன்று, ஊடகவியலாளர்கள், அப்புறம் வந்து மற்ற கட்சியினர், மாற்றுக் கட்சியினர். ஏன்னா இவர் மாற்றுக் கட்சியினர் எல்லாத்தையும் விமர்சித்தாங்க. அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்லி எனக்கு தெரிந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து அதிமுகவினர் வந்து எதிர்வினை ஆற்றி வருகிறார்கள். அது வரைக்கும் 2 பேரும் பேசிக்கலாம். ஏன்னா ஒரு கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்பு இருந்ததுனால 2 பேருமே அதை பற்றி பேசிக்கலை. இப்போ வந்து கூட்டணி கிடையாது அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் இவங்க ஊழல் கட்சின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பதிலுக்கு நீங்கள் வந்து உத்தமனா, நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து அதிகப்படியான சம்பளத்தை வாங்கிட்டு தானே, அதிகப்படியானு சொல்லும்போது கணக்கில் வராமல், அதாவது கணக்கில் காமிக்காமல் நீங்கள் வந்து பிளாக்கில் வந்து நீங்கள் பணம் வாங்குறீங்க நடிக்கிறதுக்கு, அது ஊழல் இல்லையா அப்படின்னு சொல்லி அதிமுகவில் இருக்கிறவங்கலாம் அப்போயே கேள்வி கேட்டாங்க. ஸோ இப்போ இது எப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு ஜுடிஷியல் மேட்டரில் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பாகவே வழங்கியிருக்குதுன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு குற்றம் தான், இது வந்து ஒரு அஃபென்ஸ் தான், ஒரு குற்றமாக தான் கருதப்படும். அதாவது வருமானத்தை மறைத்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது நம்முடைய இன்கமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி அளவுக்கு அதிகப்படியாக ஒரு 15 கோடியை கணக்கில் காண்பிக்கவில்லை அப்படின்றது ஒரு அஃபென்ஸ் தான் இது வந்து ஆக்சுவலாக.
அப்படிதான். இல்லை, அவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்க, காலம் கடந்து விட்டது. விஜய் தரப்பில் சொல்கிறது என்னென்னா, காலம் கடந்து விட்டது, நாங்கள் அபராதம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க வாதிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுது நம்ம இப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 2023 பண்ணலை அப்படின்னா 24 பண்ணலாம், 25 பண்ணலாம். அதுக்கு உண்டான அந்த லேட் ஃபீ, அந்த ஃபைன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். நீங்கள் ஒரு 23 ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டீங்க, எனக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சீல் பண்ணிட்டீங்க. சீல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதனுடைய எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கணக்கில் காமிக்க முடியாது. ஏன்னா அந்த வருமானம் 23 உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது 2015 நடந்த சம்பவம். புலி அப்படின்ற ஒரு படத்துக்காக அவர் வாங்கிய அந்த வருமானம் தான். ஸோ அப்போ ஒரு 2015 அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் பொழுதே எனக்கு இவ்வளோ தான் வருமானம்னு சொல்லி அவர் வந்து கணக்கு காமிச்சிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னா 16 or 17 எனக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்குன்றதை நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு லேட் ஃபீயோடு நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து சீல் பண்ணிட்டீங்க, இவ்வளோ தான் எனக்கு வருமானம்னு சொல்லி. ஆனால் இன்வெஸ்டிகேஷனில் அன்றைக்கு வந்து பார்த்தீங்க, இன்கம் டேக்ஸ் வந்து அன்றைக்கி ரைடு போனாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் இந்த ரைடில் தான் இந்த எக்ஸஸ் அமௌண்ட் வந்து கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கு அவங்க பதில் சொல்லும் பொழுது புலி படத்துலேருந்து கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. 15 கோடி நாங்கள் புலி படத்துலேருந்து வந்தது அப்படின்றத. இதை நாங்கள் வந்து எங்கள் கணக்கில் காமிக்கவில்லை, நாங்கள் அடுத்தது லேட்டாக அதை ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வருமானம் கிடைத்தது அந்த 2015 தான். ஆனால் ஆவணங்களை வந்து 35 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த ஆவணங்களை வந்து வருமான வரித்துறை ஆய்வில் வந்து கிடைச்சது. அதில் 15 கோடி ரூபா புலிப்படத்துக்கான வருமானத்தை மறைத்து விட்டார் விஜய் அப்படின்னு வந்து தெள்ள தெளிவாக வருமான வரித்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்டதில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இல்லை, நிச்சயமாக வந்து யாராக இருந்தாலுமே ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கே 55 கோடி சம்திங் அந்த சொத்து அதிகமாக சேர்த்தார்கள் அப்படின்றது தான் அதில் வழக்காக இருந்தது. அப்போ வந்து ஒரு ஜுடிஷியலில் நீங்கள் ஒரு 15 கோடி நீங்கள் கணக்கில் காமிக்கலை அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அது வந்து ஒரு சர்ச்சையாக்கப்படும், அது ஒரு கேள்வியாக்கப்படும், ஊடகத்தில் கேள்வி கேட்பாங்க, மக்கள் மத்தியிலையும் அது வந்து பேசப்படுவார்கள். ஆனால் மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா, ஒருவேளை பாஜக அரசியலாக்குகிறதோ, விஜயை வந்து இந்த மாதிரி கார்னர் பண்ணுதோ, இல்லை 10 வருஷம் இல்லாமல் அந்த வழக்கு இப்போ ஏன் வெளியில் வருது? இது ஆக்சுவலாக நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இதில் வந்து மத்திய அரசாங்கமோ பாஜகவோ எதுவும் செய்யலைன்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் மக்கள்கிட்ட என்ன பேசப்படும் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து விஜய் இதை வந்து அவருக்கு எதிராக இந்த அமலாக்கத்துறை, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் செயல்படுதோ அப்படின்ற டாக் வந்து மக்கள்கிட்டையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இல்லை சார், இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இது நீதிமன்றத்தில் ஏற்கனவே இருந்த வழக்கு. எஸ், இது தேர்தல் நேரத்தில் வந்து இப்போ வந்து தூசி தட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டு. இது கண்டிப்பாக சர்ச்சையாக்கப்படும். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் லெவலில் மற்ற அரசியல் கட்சிகளோ இல்லை ஒரு மீடியாக்கள்லையோ இதை பற்றி நிச்சயமாக அந்த டிபேட்டை வந்து இன்றைக்கு ஆரம்பித்து விடுவார்கள். இந்த நியூஸ் இப்போ வந்திருக்குது, உடனடியாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்றைக்கு சர்ச்சையாக இருக்கும். நாங்கள் வந்து தூய சக்தி, திமுக தூய சக்தி அப்படின்னு அவர் வந்து விரல் நீட்டி சொன்னார். அது ஒரு பெரிய ஒரு ஸ்லோகனாகவே அவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி தூய சக்தின்னு சொல்ல முடியும்? இந்த ஊடகம் மட்டுமே நீங்கள் வந்து விவாதமாக எடுக்காது, மக்களும் நீங்கள் பேசுவாங்க. இல்லை, மக்களும் பேசுவாங்க, மக்கள்கிட்டையும் இது போய் சேரும். ஏன்னா போய் சேரும் பொழுது இதை ப்ராப்பராக மற்ற கட்சிகள் எந்த அளவு கன்வே பண்ணுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா வந்து இது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இது வந்து ஒரு அமலாக்கத்துறையினுடைய ஒரு கோர்ட்டோ இல்லை ஒரு இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச ஒரு அறிக்கையோ இல்லை, இது வந்து நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு. ஸோ இது அவங்க மேல்முறையீடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை, தீர்ப்பாயத்துக்கு போகலான்ட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி போனாலுமே அந்த உண்மை அதானே, 2015 வந்து இவங்க அந்த இன்கம்மை சீல் பண்ணி காமிச்சிட்டாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதனுடைய எக்ஸஸ் அமௌண்ட்டு 15 crores கையில் இருக்குது அவங்களுக்கு. அந்த 15 crores-க்கு 1.5 crores வந்து அவங்க வந்து பே பண்ண சொல்கிறாங்க. 1.5 கோடி ரூபா, 1 கோடியே 50 லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து அதை ஒரு ஃபைனாக கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கெட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அதை அவங்க அப்பயே கட்டியிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூ வந்திருக்காது. 2015 இது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருச்சு, இந்த வழக்கு வந்துருச்சு. அப்பயே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கட்டியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஸோ இதற்கு முன்பாக அவர் ஒரு சொகுசு கார் ஒன்று வாங்கினதுக்கும் அவர் இதே மாதிரி தான் அதுக்கு உண்டான அந்த வாட் இஸ் தட் டேக்ஸ் கட்டுறதுக்கும் அவர் வந்து விலக்கு கேட்டார். ஸோ விலக்கு கேட்டதுக்கும் நீதிமன்றம் வந்து அனுமதிக்கலை. உடனடியாக அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து இது ஒரு சாமானியனுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குதோ அதே தான் வந்து
அது நடிகராக இருந்தாலும் சரிதான், இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் சரிதான், இதுதான் பொருந்தும். கமல் போன்றவர்கள் வந்து இந்த வரி பிரச்சனையில் ஒரு நிச்சயமா. பைசா கூட வந்து என்றைக்குமே வந்து பாக்கி வச்சதே கிடையாது. நிச்சயமா. நிறைய நடிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ அவர்களெல்லாம் வந்து விஜய் வந்து பின்பற்றணும்ல. இல்ல அது பின்பற்றணும். என்ன பிரச்சனைன்னா, இப்ப அவரு சொல்லியிருக்காரு இல்லையா? நான் வந்து ஒரு 200 கோடி வருமானத்தை விட்டுவிட்டு நான் வந்திருக்கேன். அப்படிதான் சொல்றாரு. அதிகப்படியான வருமானம் வந்து இன்றைக்கு வந்து அவர் அது தான். அது இப்போ சார், அப்போ பார்த்தீங்கன்னா பீக்கில் தானே இருந்தார். இப்போவும் அவர் தான் வந்து இருக்கார். நம்பர் ஒன்ல அவர் தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். இருக்காரு, இருக்காரு, இருக்காரு. அப்போ ஜனநாயகன் படம் வந்து கடைசி படம் என்று அறிவித்தாலும் கூட ஆமா. இன்று வரை அவர் தான் அதிக சம்பளமாக நடிகர். கண்டிப்பாங்க. முக்கியமான நடிகர் அவர் தான் இருக்கார். இருக்காரு, இருக்காரு. அன்னைக்கு வெள்ள வருமானத்தில் வந்து அவருக்கு வந்து 1.5 கோடி ரூபாங்கிறது பெரிய விஷயமே இல்லை. பெரிய விஷயமே இல்ல. இது என்னன்னா ஒரு ஈகோ கிளாஸ் தான் இது ஆக்சுவலா. நான் எப்படி இத கெட்டுறது அப்படின்றது. அன்றைக்கு அது கெட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு தலைவராகுறீங்க, நீங்க ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அளவுக்கு நீங்க வந்து போட்டியிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும் பொழுது, கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கணும். அது ஒரு மிஸ்டர் கிளீன் நீங்க வந்து அத காமிச்சிருக்கணும். ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்க ஷோ பண்ணியிருக்கணும். என் மேல தப்பு இல்லன்னு சொல்லும் பொழுது, விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த 1.5 கோடியே கட்டியிருக்கணும். இது பாருங்க, இது அவருடைய ஒரு துரதிர்ஷ்டம். எலக்ஷன் டைம்ல வந்து இந்த தீர்ப்பு வருது. இப்போ வாக்காளர் எப்படி பார்ப்பாங்க? இல்ல வாக்காளர்கள் கிட்ட எப்படி போய் சேருதுன்ற ஒரு விஷயத்தை இருக்கு. ஏன்னா இல்லை சார், இன்றைக்கு இப்போ எல்லார் கையிலுமே வந்து மொபைல் ஃபோன் இருக்கு. உடனுக்குடனே போயிடும். உடனே போயிரும். அவரு அல்ல அவரை வந்து பின்பற்ற கூட என்ன நினைப்பாங்க? கண்டிப்பா அது இன்னைக்கு ஏன் அப்படி ஓ இப்படி இல்லாமல் இருக்கு. இருக்கு. இன்னைக்கு 2015 நடந்த விஷயங்கள் எஸ். அப்பப்போ வந்து இந்த விஷயம் வந்து வெளியில் வந்தாலும் கூட இப்போ முழுமையாக வந்து இந்த தீர்ப்பை படிக்கிற பொழுது அவரை பின்பற்றவங்க என்ன நினைப்பாங்க? இல்ல அவங்க பின்பற்றவங்களுக்கு நிச்சயமா வந்து இது ஒரு பின்னடைவு தான். இது நான் சொல்றேன், விஜய் அவர்களுடைய அந்த ஃபாலோவர்ஸு, அந்த ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்கிறோம், அவங்களும் சரி, இப்போ அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருப்பவர்களுக்குமே இது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஏன் இதை பண்ணியிருக்கலாம் இல்லையா? இது ஏன் வந்து வருமானத்தை மறைக்கிறாங்க? மிஸ்டர் என்னன்னா இன்றைக்கி ஆல்டர்னேட் தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஒரு நியாயமாக இருக்கணும் அப்படின்னு தான் தேடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து அதிமுக, திமுக ரெண்டும் மாறி மாறி குறைகள் நிறைய இருக்குது. இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு 3ஆவதாக ஒரு அணியையோ ஒரு நபரையோ தேர்ந்தெடுக்கும் பொழுது மக்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே இவர் இல்லை அப்படின்றது தெரிய வருது. ஏன்னா வந்து விஜயகாந்த் அவர்கள் முன்னாடி பார்த்தோம். அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அவருடைய அந்த கல்யாண மண்டபம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு அந்த ரோடு எக்ஸ்பான்ஷனுக்காக அது பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். பட் அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அவர் பெரிய வழக்குகள்லாம் அன்றைக்கி போல அவர் வந்து பரவாயில்ல, இது என்ன ஒரு நான் வந்து சம்பாதிச்சது தானே, நான் மக்களுக்காக தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது முழு மனதோட ஏற்றுக்கிட்டு வந்து அவருடைய அணுகுமுறையே வேற சார். வேற உண்மையிலேயே அவருடைய அணுகுமுறை அவருடைய வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் முன்னெடுக்கிற தன்மைங்கிறது வேறையா இருக்கும். நிச்சயமாக அது நம்ம பணத்தெல்லாம் வந்து பெரிய விஷயமா அவர் வந்து என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. உதவிகள் வந்து அவர் வந்து நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் வந்து நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. நான் ஒரு கல்லூரியில் நான் வந்து பணிபுரியும் பொழுது அங்கே ஒரு மாணவன் ஒரு பெற்றோரோட வந்தாங்க. அப்போ வரும்பொழுது அவங்களுடைய இதய அறுவை சிகிச்சைக்காக அன்றைக்கு தேதி 4 லட்சமோ எவ்வளோ இதய அறுவை சிகிச்சைக்காக அவர் அதுக்கு வந்து ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துட்டார் ஆக்சுவலாக. கொடுத்துட்டு அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்டுக்காக அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகளில் வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவர் 4 லட்சத்துக்கு நான் 50% நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபண்ட்ஸ் அப்போயே கொடுத்துட்டார். அப்போ அவர் வந்து எந்த ஒரு கட்சியை ஆரம்பிக்கல, எந்த ஒரு அமைப்புலையும் இல்லை, இன்னும் ஈவன் நடிகர் சங்கத்துக்கு கூட தலைவராக இல்லை அவர். ஆனால் அப்போயே அவரை நான் வியந்து பார்த்தேன். பரவாயில்ல, சினிமாவில் இன்றைக்கி இவ்வளவு தூரம் உதவி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்றத விட்டு பார்க்க முடிந்தது. தொடக்கத்தில் விஜயகாந்த் தம்பி என்று சொல்லப்பட்ட விஜய் அவர்கள் அவரே சொல்லியிருக்காரு, நான் செந்தூர பாண்டியோட தம்பி. கண்டிப்பாக என்ன அப்படி சொல்கிறவர் விஜயகாந்த் உள்ள இது போல் நல்ல விஷயத்தெல்லாம் வந்து பின்பற்றணும்ல. இல்லை, அவர் எவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சன் அவர் ஆக்சுவலாக. இப்போ வந்து அவர் களத்தில் இறங்கி அவர் வந்து எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர், மக்களோட இணக்கமாக பழகிறவர். அவர் வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஒரு தனிமைப்படுத்தி இருக்கிறது. ஏன்னா மக்களோட இணக்கமாக இருந்தால் தான் அவருடைய பிரச்சனை வந்து என்னென்னு நமக்கு தெரிய வரும். அந்த விதத்திலலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மீது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது சரியான ஒரு எண்ணம் இல்லைன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அளவுக்கு இல்லைனாலும் கூட விஜய் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களாக மாணவிகளுக்கு லட்சக்கணக்கான நலத்திட்ட உதவிகளை செய்கிறாரு. பண்ணுறாரு. கண்டிப்பாக அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் எடுத்த நிச்சயமா 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளை அழைத்து பாராட்டி பாராட்டி அவர்களுக்கு வந்து உயர்கல்வியில் வந்து நிச்சயமா என்னென்ன உதவி செய்யணுமோ எல்லா உதவியும் வந்து செய்கிறாரு. நம்ம அதெல்லாம் வந்து புறந்தள்ள முடியாது. தள்ள முடியாது. நிச்சயமா நிறைய விஷயங்களை வந்து கல்விக்கு மட்டும் இல்லை, அதாவது அவரால் முடிந்த பல உதவிகளாக செய்கிறார். உதவிகளாம் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு பெருகி இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. நம்ம அவரை இப்போ சொல்கிறது எப்படின்னா, அவர்கிட்ட இப்போ சமீபத்தில் வந்த பிரச்சனைகளை பற்றி தான் பேசுகிறோம். அவர்கிட்ட இருக்கிற மாஸ் வந்து உண்மை. அவர்கிட்ட இன்றைக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது உண்மை. அவர் இன்றைக்கு வந்து பரபரப்பாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார். அதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இந்த 2 கட்சிகளுமே அவரை உற்று கவனிக்கிறார்கள் அப்படின்ற நம்ம சொல்லலாம். பட் இந்த மாஸ் எல்லாமே ஓட்டுகளாக மாறுமா அப்படின்றது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறி. அது ஓட்டுகளாக மாறுறதுக்கு அவர் இன்னும் தன்னை என்ன செய்யணும் அப்படின்றது ஒரு அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவரோட ரோல் மாடலாக எடுத்துருக்கிறாருன்னா அவரை மாதிரி இவர் தன்னை வந்து மாற்றி அமைத்து கொள்ளணும். அவர் இன்னும் டவுன் டு எர்த்து போகணும், மக்களை வந்து சந்திக்கணும், எளிமையாக சந்திக்கணும், மக்களை கொஞ்சம் கேர் எடுக்கணும். இப்போ இந்த கரூர் சம்பவத்திலலாம் அன்றைக்கு விஜயகாந்த் அந்த மேலே இருந்திருந்தாருன்னா அவரே என்ன பண்ணியிருப்பார், அந்த கூட்டத்தை நோக்கி பேசியிருப்பார். தயவு செஞ்சு நீங்கள் பின்னாடி கலைஞ்சு போங்க, நீங்கள் வந்து இப்போ நம்ம பேச்சை அப்புறம் வச்சுக்கலாம், நம்ம இந்த பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அப்புறம் என்ன போலீஸ் ஆஃபீஸரே மேலே ஏற்றிருப்பார் வண்டியில். நிச்சயமாக அதை நிச்சயமாக அவர் வந்து செய்திருப்பார். அவர் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்குதுன்னா அவர் வந்து அந்த கூட்டினவங்களே சத்தம் போட்டிருப்பார் அவர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான மனிதன் விஜயகாந்த் அவர்கள், அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா விஜயை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள், அவரை நம்ம வந்து பேசியாக வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நம்ம இந்த உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பை எதிர்கட்சிகளை வந்து இன்னும் வந்து வேகப்படுத்துவாங்களா விஜய்க்கு எதிர்ப்பா? இல்லை, கண்டிப்பாக அது வேகப்படுத்துவாங்க நிச்சயமாக. ஏன்னா இது ஒரு பெரிய ஆயுதமாக கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்லுவாங்க, நீ ஊழல்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, இந்த உங்கள் மேலே ஒரு கரை இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, எப்படி நீ தூய சக்தின்னு சொல்ல முடியும்? இதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஸோ இதுக்கு உண்டான பதிலாக அவர் எப்படி சொல்ல போகிறாங்க, அந்த டீம் எப்படி எந்திரிச்சு வரப்போகுது அப்படின்றதான் அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச். பொறுத்தது பார்ப்போம். தான் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்கள் தெரிவித்தமைக்கு இதை எங்கேருந்து இணையன்றி.